ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. எதுக்குடா மண்டே வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சனி ஞாயிறு லீவ் மட்டும் சல்லுன்னு ஓடி போயிருது. எனக்கு ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்து இப்போ வேலைக்கு வரைக்கும் போகிறேன். இன்னுமே இந்த திங்கக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போது ஏன்டா திங்கக்கிழமை வந்துச்சு அப்படின்ற மைண்டில் தான் இருக்குது. வேறு என்ன பண்ண, காசு வேணும்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். ஸோ அந்த இதில் தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனை இந்த அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஏகப்பட்டதை இன்ஸ்டால் பண்ணி நமக்கு நாமே பார்த்திங்கன்னா ஆப் வச்சுக்கிறோம். அதாவது பேட்ரி லைஃப் வேகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். நான் இந்த தப்பை பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கும் போதெல்லாம் அது இதுன்னு பார்த்திங்கன்னா குண்டக மண்டக்க இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயுமே நம்ம நண்பர்கள் நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. நான் கொஞ்சம் பட்டு ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணால் இப்படி நடக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல, ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகே நண்பா? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் ஹேண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃபோன் வாங்கினோடனே நம்ம டிஃபால்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஒவ்வொரு பிராண்டோட அந்த டயலர் அப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அந்தந்த பிராண்டோட அந்த தீம் ஸ்டோர் ஆனது இருக்கும், அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஒரு சில பிராண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுவோம், இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமன் நார்மல் சோஷியல் மீடியா ஹேண்டில். அது போக பார்த்திங்கன்னா ஃபோன் அந்த யூஐ அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இன்ஸ்டால், அதாவது லான்ச்சருன்றது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். லான்ச்சர்னு போட்டால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமானது இருக்கும். நோவா லான்ச்சர் இருக்கும், அப்புறம் ஏகப்பட்டது இருக்குது. எனக்குலாம் இப்போலாம் மறந்து போச்சு, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி லான்ச்சர்ஸை இன்ஸ்டால் பண்ணும் போது அது ஒரு அப்ளிகேஷன், ஓகேவா? உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற சாஃப்ட்வேர் அந்த ரோமோடையே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்காது. பட் இந்த அடிஷ்னலாக ஏற்றுற லான்ச்சர் பார்த்தீங்கன்னா 24/7 உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐக்கானாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்ட்டு வைப்பீங்களா, டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 24/7 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் செட் டிஃபால்ட்லாம் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தப்பு. இதை யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ரோம் பிடிக்கலையா அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்தந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். பட் ஒரு சில ஸ்டாக்கான அந்த கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் தீம் ஸ்டோர் இருக்காது. பட் ஐக்கானோட கலரெல்லாம் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே தீம் ஸ்டோர் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சது மாற்றிக்கோங்க. அடிஷ்னலாக எந்த ஒரு லான்ச்சரும் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி சேவர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை, பேட்ரி டாக்டர் அப்படின்லாம் இருக்கும், நான்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் முன்னாடி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவும் 24/7 பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மூலயமா உங்களோட பேட்ரி சேவ் ஆகுன்றது என்ன சொல்கிறது, ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். அது இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் பேட்ரி வேகமாகவே ட்ரைன் ஆகி தொலையும். ஸோ அந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. அப்புறம் க்ளீனர் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த கேட்ச் மெமரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்ல, இந்த க்ளீனரை அது ஜங்க் ஃபைலு, கேட்ச் ஃபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி தூக்கி விட்டுரும். பட் அதை எப்பயுமே உங்கள் ஃபோன்லேயே வச்சுருக்காதீங்க. அதுவுமே பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்குது. எது கேட்ச் வந்திருக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது, இவ்வளோ கேட்ச் வந்துருச்சு, டிலீட் பண்ணுங்கள், இவ்வளோ இது ஃபுல்லாகிடுச்சு, இதை டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் உங்களோட மெமரியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மூணாவது விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிவைரஸ்ன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னா வைரஸ் அட்டாக்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ உள்ள வைரஸ் அட்டாக்லாம் ஃபோனை ஸ்லோ டவுன் பண்ணுறதுலாம் இல்லை, உங்கள் டேட்டா திட்டுறதெல்லாம் முக்கால்வாசி இருக்காங்க. அது நமக்கு நாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளே பர்மிஷன் கொடுத்துறோம். இருந்தாலும் இந்த ஆன்டிவைரஸ்ன்றது மொபைல் ஃபோனுக்கு மேக்ஸிமம் தேவையில்லை. அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சிஸ்டம் வேறு, இது வேறு. ஸோ இதுக்கு தேவையே படாது. ஸோ யாரும் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆக்கிடாதீங்க நண்பா, ஓகேவா? அடுத்ததாக நான் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்ஸில் டிஃபால்ட் இப்போ ஜொமேட்டோ ஆப்பு, ஸ்விக்கி ஆப்புக்கெலாம் லொக்கேஷன் ஆக்சஸ் வேணும். பட் நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுக்கும்போது அலோ ஆக்சஸ் பெர்மிஷன்லாம் கேட்கும். அதில் காண்டாக்ட் கேட்கும், அதெல்லாம் மேக்ஸிமம் டினே கொடுத்துலாம். இன்னொன்று லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுக்கும்போது 3 ஆப்ஷன் காட்டுருவாங்க. டினே கேட்கும், அலோ கேட்கும், ஒயில் யூஸிங் த ஆப். அலோன்றது மொத்தமாக அந்த ஆப் பேக்ரவுண்டில் இப்போ டக்குன்னு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப் பேக்ரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அது ரன் ஆகிட்டு எல்லா நேரமும் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும்.
என்னது ஒயில் யூஸிங் த ஆப்புன்றது கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் லொக்கேஷன் சர்வீஸ் வந்து ஆன் ஆகும். திருப்பி அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் சர்வீசஸும் பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை எல்லா ஆப்புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோன்பே, கூகுள் பேலையுமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். பட் ஒயில் யூஸிங் த ஆப் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் உங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் ஆகும். திருப்பி கூகுள் பேலேருந்து வெளியே வரும்போது கட் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த எவ்ரி டைம் இந்த ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே இருக்காது. அது மூலியமாகவும் உங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா தாங்கும். நான் சொன்ன எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 1 hour ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா. இது வந்து நான் முன்னாடி சின்ன வயசில் நானும் பண்ணியிருக்கேன். இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து எதுக்கு இது தேவையே இல்லை இந்த ஆப், எதுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் கேட்குறேன், லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குறேன் அப்படி இப்படின்னு. அப்புறம் முக்கியமாக இன்னொரு சொல்லிக்கிறேன், இந்த VPN வந்து யூஸ் பண்ணுறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. நானும் VPN யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் பையன்தான், நானும் எல்லா விதமான இதுவும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா VPN வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவைப்படுறது ஒன்று. சில பேர்லாம் தமிழ் ராக்கர்ஸ் அந்த படம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க. அதுலேயும் ஒரு சில பேர் லெஜெண்டாக பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் படம்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த VPNலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தவிர்க்கிறது நல்லது. இது மூலயமா நம்ம டேட்டா தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது லாஸ் ஆகும். அதை நான் சொல்லிக்கிறேன், பர்சனல் டேட்டாவை சொல்கிறேன். ஏன்னா லொக்கேஷன் பார்த்தோமா வேறு ஒரு ரீஜியன் மாறும், வேறு ஒரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ப்ரைமரி அப்ளிகேஷனோட லொக்கேஷன்ஸ் ஆக்சஸும் மாறும். அது மூலயமா அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி பாலிசி வச்சுருப்பான்னு தெரியாது, உங்களோட பர்சனல் டேட்டா பறி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் VPN-ஐ யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் டெஸ்டிங்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு ஐடியில் இருக்கிறனால சொல்கிறேன், சில பேர் டெஸ்டிங் பர்பஸுக்காண்டி மாற்றுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அன்அஃபீஷியலாக நம்ம இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவைப்படாத ஒன்று. அதனால் அதையும் தவிர்த்துருங்க நண்பா. ஸோ எக்ஸ்ட்ரா லான்ச்சர், இந்த ஐகானுக்கு மாற்றுறதுக்கு லான்ச்சரு, ஃபோனை அழகுபடுத்துறேன்னு சொல்லி அடிஷனல் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஏற்றாதீங்க. பேட்டரி சம்மந்தமாக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் ஏற்றாதீங்க. ஆன்டிவைரஸ் ஏற்றாதீங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸை பார்த்து கொடுங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. இதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாத நேரத்தில் எதையுமே மொபைல் டேட்டாவை கூட ஆஃப் பண்ணி வச்சுருவேன். பேட்டரி சேவர் மோடு டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு, iOS, மற்ற பிராண்டோடது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ தாராளமாக டிஃபால்ட்டாக உள்ள அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை. எல்லோரும் ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போங்க. பை.